ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரே செடியில் 3 காய் நான் எடுத்திருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் நான் கொஞ்சம் டிப்ஸ் தரேன், அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் பூசணிக்காய் ஈஸியாக இருக்கலாம். பூசணிக்காயில் ஃபஸ்ட்டு ஆண் பூ தான் நிறையா வரும், அடுத்துக்கு அப்புறம் தான் பெண் பூ நிறைய பூக்கும். ஆண் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தொழு உரம் போடணும். அப்போ தான் பெண் பூ நிறைய காய் பிடிக்கும், நிறைய சைஸுக்கு காய் வரும். அப்போ தான் நமக்கும் ஈல்டு அதிகமாக ஆகும். இயற்கை உரம் பஞ்சகாவியா, தொழு உரம், வீணமினம், மண்புழு உரம், அப்படி நிறைய இயற்கை உரத்தை நீங்கள் நிறைய போட்டாலே உங்களுக்கு சைஸான பெரிய பூசணி நிறைய பெண் பூ பூக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பெண் பூ பூத்தோடனே ஆண் பூவோட மகரத்தை எடுத்து நீங்கள் பெண் பூவை கிராஸ் பாலினேஷன் பண்ணணும். கிராஸ் பாலினேஷன் பண்ணோன்னே பெண் பூ காய் வைக்கும். அப்போ தான் இந்த பெரிய சைஸுக்கு காய் வைக்கும். இல்லைனா பாலினேஷன் ஆகாமல் அந்த பூ வெம்பி போய் கீழே விழுந்துடும். அதுக்குன்னு பெண் பூவை போட்டு நசுக்கிறதோ அதை டிஸ்டர்ப் பண்ணுறதோ கூடாது. அந்த ஆண் பூவோட மகரத்தை போய் நீங்கள் பெண் பூவில் உள்ள வைக்கணும், அவ்வளோதான். பூசணிக்காயில் நோய் தாக்கம்னா ரொம்பலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். கரெக்டான சீசனுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டான இதுக்கு நம்ம ஈல்டு எடுத்துடலாம். வரப்போகிற பொங்கலுக்கு நம்ம இந்த பூசணிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச்.